மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் 2026 ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருக்கிறது. இதுல 234 தொகுதிகளிலும் ஒவ்வொரு தொகுதி வாரியாக மின்னம்பலம் மீடியா சார்பாக மெகா சர்வே எடுத்திருக்கிறோம். அதன் முடிவுகளை தான் நம்ம இப்ப பார்க்க போகின்றோம். சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதி, இந்த சட்டமன்ற தொகுதியில யார் யாரெல்லாம் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். திமுகவில் மா சுப்பிரமணியன், அதாவது அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் போட்டியிடுறாங்க. அமமுகவை பொறுத்த வரைக்கும் செந்தமிழன், தாவைக்காவை பொறுத்த வரைக்கும் அருள் பிரகாசம், நாதாக்காவை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீவித்யா அவர்கள் போட்டியிடுறாங்க. இந்த சைதாப்பேட்டை தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 2,697 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இதுல வயது வாரியான வாக்காளர்கள் எண்ணிக்கையும் நம்ம எடுத்திருக்கிறோம். அடுத்ததா சாதி வாரியான வாக்காளர்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த சாதியினர்லாம் அடங்குறாங்க அப்படின்றத பார்த்திடலாம். வன்னியர், ஆதி திராவிடர், முதலியார், யாதவர், நாயக்கர், தேவர், நாடார், இஸ்லாமியர், கிறிஸ்தவர், பிராமணர் போன்ற சாதியினர்லாம் இதுல அடங்குறாங்க. சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் எடுத்த முடிவுகள் அப்படின்னு பார்க்கும்போது திமுக 58.4%, அஇஅதிமுக 33%, நாதாக்க 6.7%. 2024 நாடாளுமன்ற தேர்தலின் முடிவுகள் அப்படின்னு பார்க்கும்போது திமுக 53.5%, அஇஅதிமுக 36%, நாதாக்க 7.1%. இப்ப நம்முடைய மின்னபலத்தின் மெகா சர்வேயின் முடிவுகள் அப்படின்னு பார்க்கும்போது 2026 தேர்தல்ல திமுக 43%, அஇஅதிமுக 29%, தாவேக 20%, நாதாக்க 6% எடுத்திருக்கிறாங்க. இந்த சைதாப்பேட்டை தொகுதியை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். சைதாப்பேட்டை தொகுதியில அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் களமிறங்குகிறார் வேட்பாளராக. இவரை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதியில கட்சிக்காரங்களை ஒரு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கு, அதுவே அவருக்கு ஒரு பலமாகவும் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆக 14% முன்னிலையில் திமுக வேட்பாளர் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயம் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 தேர்தல் 2021, 24 இப்போ நம்முடைய கருத்து கணிப்பின் படியும் அவருடைய வாக்காளர்களை அவர் தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார். அதே சதவீதத்தை அவர் அப்படியே கொண்டு சென்றிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.